ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பார்த்தீங்கன்னா தவறான புரிதல். 3 வேளை சாப்பிட்டுட்டே இருக்கணும், வயிறை வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது. என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்க பெட்ரிடனாக ஆகிட்டாங்க, பெட்டில் படுத்துட்டாங்க, அவங்களால எந்திரிக்க முடியல. பின்னாடி முதுகில் வந்து அவங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பு. ஆங்கில மருத்துவம் வழக்க போல் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி அவங்கள பயமுறுத்துச்சு. அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க பெட்டில் தான் இருக்கிறாரு, எந்த விதமான அசைவு எதுவும் இல்லை. மேக்ஸிமம் அவர் எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதோட சரி, அதுவே அவரால் ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு கொடுக்குறது ஒரு டைம் கூட கட் பண்ணி. நம்ம உணவு எதுக்கு சாப்பிட்றோம்? ஒரு 2 இட்லி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 2 இட்லிக்கு நீ என்ன உழைச்ச, உடலால் நீ என்ன உழைச்ச, அதற்கான பசி உனக்கு வந்துதான். நீ உழைப்பும் இல்லை, பசியும் இல்லை, ஆனால் நீ அந்த 2 இட்லியை சாப்பிட்ற. ஸோ எதுக்கு நம்ம சாப்பிட்றோம்? அந்த தத்துவமே இங்கே கெட்டு போச்சு. அந்த 2 விஷயத்தையும் விட்டுட்டு சாப்பாடை மட்டும் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 விஷயத்தை தத்துவம் அடிப்படையாக கொண்டதான் இந்த உடலுடைய அமைப்பு, கட்டமைப்பு. அப்போ நீ அதை செய்யாமல், கடமையை செய்யாமல் பலனை மட்டும் செய்கிற. இதுவுமே அதுதான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற தத்துவத்துக்கு பின்னாடி இந்த பசியும் அடங்கியிருக்கு. என்ன உன்னோட கடமை? உழைப்பு. உடலால் நீ உழைச்சியா? எதுவுமே உழைக்கலை. பசி எடுத்துதா? உழைச்சதுக்கப்புறம் பசி வரணும், வந்துச்சா? வரல. ஆனால் பலன் இட்லி சாப்பிட்றது, அதை மட்டும் நீ எடுத்துக்க. அப்போது நீ இங்கே உன்னுடைய கடமையை செய்யலை, பலன் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இன்னைக்கு இவ்வளோ மோசமான விளைவுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்படி காரணம் என்னென்னா, இந்த தத்துவத்தை குலைச்சது தான். கடமையை செய்கிறதே இல்லை, பலன் மட்டும்தான் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே பலன் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கான கடமையை செய்யலை. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இப்போ எங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறாங்க அப்படின்னா, பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் காசு கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துக்கிறோம், சரியாயிடணும். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் பசிச்சு சாப்பிட மாட்டோம், இரவில் தூங்க மாட்டோம், எந்த விதமான இயற்கை வாழ்வியெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டோம். நாங்கள் தான் காசு கொடுக்குறோமே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யணும். அந்த ஆதிக்க மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் அதில் ரிலீஃப் ஆகாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நான் பெரும்பாலும் காசு வாங்காமல் இருக்கிறது. நிறைய பேர்கிட்ட நான் ஏன் பணத்தை முன்னிறுத்தி மருத்துவம் பார்க்கறது இல்லை தெரியுங்களா? இதுதான். அந்த பேஷண்ட்டுங்களுக்குள்ள இந்த மனோபாவம் வரக்கூடாது. காசு கொடுத்துட்டோம், நான் காசை கொடுத்துட்டேன், நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா நான் கொடுக்குற காசுக்கு நீ ட்ரீட்மெண்ட் செய்கிறேன், எனக்கு எப்படியோ குணமாயிடணும். நான் எல்லா அக்கிரமும் செய்வேன், எல்லா அட்டூழியமும் செய்வேன். எனக்கு நான் காசை கொடுத்துட்டேன், அப்போ நீ ட்ரீட்மெண்ட் பாரு, எனக்கு சரியாகும். இந்த தவறான ஒரு மனோபாவம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பெரும்பாலும் நான் காசு, அவங்க என்கிட்ட பேச முடியாதுல்ல, நான் அந்த எண்ணம் அவங்க என்கிட்ட சொல்ல முடியாது வாயில். அவங்க யாருமே இதை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது இதுதான். நான் காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னா, அப்போ நான் காசை கொடுத்தேன்னா நீ எனக்கு அடிமை, ஏன்னா என்ன வேணாலும் செஞ்சாலும் எனக்கு குணமாகும். இப்படி வளர்த்து விட்டது யார்? நான் ஆங்கில மருத்துவம் தான். லட்சக்கணக்கில் நீ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணு, நீ எல்லா சொகுசையும் நாங்கள் கொடுக்குற ஏசி ரூமு தான், டிவியோட, உனக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷனு, உனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு உன்னை நோகாமல் மேலே அனுப்புகிறோம். வழியே தெரியாமல் உங்களை கொண்டுடுவோம். நீ செத்து போகிறத பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் நீ சொகுசாக இருக்கலாம், காசு கொடுக்குறல்ல. ஸோ அங்கே லட்சக்கணக்கில் காசு கொடுக்கறதுனால இவன் கேட்குறதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவனுக்கு நீ தான் அடிமை. நீ நினச்சிட்ருக்க மருத்துவத்துக்கு அவன் அடிமைன்னு கிடையாது. நீ அவனுக்கு அடிமையாகிட்டுருக்க. அவன் கொடுக்குற காசுக்கு நீ அவனுக்கு குண்டி கழுவிட்டுருக்க. டு பி ஃப்ராங்க், இதுதான் உண்மை. இதனால தான் எங்களுடைய அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நாங்கள் பணத்தை முன்னிறுத்தவே மாட்டோம். பணத்தை முன்னிறுத்துகிற மருத்துவம் வேணான்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். நீ பணத்தை கொடுத்தினா உனக்குள்ளே மேம்போக்கு தன்மை வந்துடும். இயற்கை வாழ்வியல் கைவிட்டுருவ. இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிறது தான் அடிப்படை. நோய் இல்லாமல் வாழறதுக்கான அடிப்படை தத்துவமே இயற்கை வாழ்வியல் தான். நீ காசை கொடுத்துட்டு இயற்கை வாழ்வியலை குறைக்கணும்னு நினச்சின்னா நிச்சயமாக அதில் எந்த பலனும் கிடைக்கலாம். நீ காசு கொடுக்காம போகிறதுன்றது செகண்டரி. ஆனால் இயற்கை வாழ்வியலோட நீ உன்னுடைய சிகிச்சையும் மருத்துவத்தையும் அணுகுனா நிச்சயமாக உன்னுடைய பிணி தீரும். நீ ஏன் காலம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலை வருது? ஏன் எடுக்கிற மாதிரி இருக்குது? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பிணியை நீ தீர்த்துக்க மாட்டேங்க. எப்படி தீர்க்க மாட்டேங்கிற? உன் மனசில் நான் காசு கொடுக்குறேன், எனக்கு சரியாகணுன்றது இருக்கிறத தவிர இனிமேல் வர நோயே வரக்கூடாதுன்னா நான் பசிச்சு சாப்பிடணும், என்னோடய பிணி தீரணுன்ற எண்ணம் இல்லவே இல்லை. நான் சாப்பிட்டே தான் இருப்பேன். எனக்கு சாப்பிட்றத பார்க்கும்போதெல்லாம் எதை பார்த்தாலும் சாப்பிடணும். நான் நைட்டு தூங்க மாட்டேன், சம்பாதிக்கணும். நைட்டெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் நான் கொட்டுறேன்ல. அதுக்குமே ஒரு வழி வச்சுருக்குறாங்க. எப்படி தெரியுங்களா?
இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தோட ட்ரிக். எப்படின்னா இன்சூரன்ஸை லைஃப் லாங் கட்ட வச்சுட்டு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அதை செலவு பண்ணலைங்க. 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லு இன்சூரன்ஸ்காரன் கட்டினான், எனக்கு செலவு இல்லை. ஆனால் முட்டாளே அந்த காசை கட்டுறதே நீதாண்டா முட்டாளே. நீ வாழ்க்கை முழுக்கவுமே 4000 3000 கட்டி மொத்த நான் காசையும் அவன்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன். அவன் முன்ன மாதிரி 4000 ரூபாய் ஒரு 10 பேர்கிட்ட வாங்கினானா 40,000 ரூபாய். 40,000 ரூபாய்க்கு அவன் வந்து 40,000 ரூபாய்க்கு அவன் வந்து மாதம் 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அப்போ எங்கே போதும் காசு? நீ அவனுக்கு இன்ட்ரெஸ்டையும் அவனுக்கு வருமானத்தையும் நீ தான் தேடி கொடுத்துட்டு நீயே நோயாளி ஆக்கிட்டு நீயே உனக்கே குழியை தோண்டி நீயே புதைச்சிட்டு இருக்க. அதுக்கு நீயே காசு செலவு பண்ணி குழி தோண்டிக்கிற. இங்கிலீஷ் மெடிசனோட ட்ரிக் இதெல்லாம். எப்படி செல்ஃபோனை இஎம்ஐ, செல்ஃபோனோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான். எல்லா டச் ஃபோனுடைய விலையும் அவ்வளோதான், அதோட மேனுஃபேக்சரிங் ரேட். ஆனால் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன பண்ணுறான்னா 15,000 நீ 1 ரூபா 0% இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க வேணாம், நீ காசு முதல்ல கட்ட வேணாம். நீ மொபைலை எடுத்துகிட்டு போ, மாதம் காசு கட்டு. அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ முட்டாலாம் அவன் உங்ககிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு சும்மாவே ஃபோனை கொடுத்துட்டு லாபமே இல்லாமல் இருக்கிறதுக்கு 10 மடங்கு உங்ககிட்ட லாபம் வாங்குறான். இதை புரியாமல் நம்ம இருக்கிறோம். இங்கிலீஷ் மெடிசன் என்னைக்கு ஆங்கிலேயர்கள் வந்தாங்களோ, என்னைக்கு இங்கிலீஷ் மெடிசன் இங்கே வந்ததோ அன்னிலிருந்து எல்லா விஷயமுமே மறைமுகமான ட்ரிக்கில் தான் நடக்குது. மாஸ்டர் செக்கப் ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். மாஸ்டர் செக்கப் அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணுவோம். மாஸ்டர் செக்கப்னா பெரிய விஷயமா ஒரு காலத்தில் இருக்குது. இன்றைக்கி 2000 ரூபாய் கூட மாஸ்டர் செக்கப் பண்ணுறாங்க. ஏன் அப்படி தரம் குறைஞ்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக, அதாவது மாஸ்டர் செக்கப்னா என்னென்ற கற்றுக் கொடுக்கறதுக்காக அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது காசை வாங்கினான். இன்றைக்கி மாஸ்டர் செக்கப்பில் காசை கம்மி பண்ணிட்டு எப்படியோ நீ 2000 ரூபாய் கொடுத்து கட்டிட்டீங்கன்னா உள்ள ஒரு உறுப்பு டேமேஜ்னு சொல்லி அவன் கண்டிப்பாக சொல்லுவான். குறைஞ்சபட்சம் உன்னை ஒரு சுகர் பேஷண்ட்டாவது மாற்றுவான் அந்த 2000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் நீ வாழ்நாள் முழுக்கவே யார்கிட்ட அவன்கிட்ட தான் போய் காசு வாங்குவேன். நீ மாஸ்டர் செக்கப் ஒரு இடத்துல, டாக்டர் ஒரு இடத்துல, மெடிக்கல் ஷாப் ஒரு இடத்துல, ஸ்கேன் ஒரு இடத்துல, லேப் டெஸ்ட் ஒரு இடத்துல நினைக்காதீங்க. எல்லா கூட்டுக்கலமானீங்க தான். உங்கள் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்காரனும் திருடன் தான். அவன் தனியாக திருடன் கிடையாது. கொல்ல கூட்டத்தில் அவனும் ஒருத்தன். அவனுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, லேப் ரிப்போர்ட்லேருந்து வருமானம் அவனுக்கும் வருது. அதில் அவனுடைய பங்கும் இருக்குது. நீ எனக்கு கொள்ளடிச்சு கொடு, நான் உனக்கு கொள்ளடிச்சு தரேன். நான் உனக்கு திருடி தரேன், நீ எனக்கு கொள்ளடிச்சு கொடு. நான் உனக்கு ரூட் போட்டு தரேன், பாதை அமைச்சு தரேன், பிளான் நான் போடுறேன், நீ வந்து செயல்படுத்து, அடுத்தவன் வந்து சம்பாதிச்சுக்குவான். ஷேர் பிடிச்சுப்போ எல்லாருமே. இப்படி மொத்த பேரும் கொள்ளடிக்கிறாங்க. அதற்கு நீ ஒரு முட்டாளாக ஏமாந்துட்டு